வணக்கம் உறவுகளே. என்ன சொன்னால் இந்த அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் யுத்தம் இருக்குத்தானே நடந்து கொண்டிருக்கிற யுத்தம். இதில் வந்து பெரிய ஒரு சோத்துக்க பூசணிக்காய் மறைக்கிற மாதிரி மறைச்சேண்டு ஒரு சொல்லுவாங்க இல்லையா, சோத்துக்க பூசணிக்காய் மறைச்சேண்டு அதே மாதிரி ஒரு கதையை டொனால்ட் ட்ரம்ப் கதை கட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எல்லாம் அடித்து முடிச்சிட்டோம். நாங்கள் பிரச்சனையை முடிஞ்சது. எல்லாம் P2 விமானத்திலேருந்து எல்லாத்தையும் கொட்டி தள்ளி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்ட்டு. ஆனால் உண்மையாக அடித்தது தான் இல்லைன்னு சொல்லல, எல்லாம் அடித்து தான் இருக்கிறாங்க. ஆனால் நிலக்கீழ் இருக்கக்கூடிய சுரங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகளோ அல்லது அவங்களுடைய ஏவுகணை தளங்களையோ இவையால் இன்னுமே எதுவுமே செய்ய முடியாமல் இருக்க காரணம் என்னன்னு சொன்னால், அதெல்லாம் மிக ஆழத்திலையும் அதே நேரம் கிர்னெட் மலை, அதாவது உங்களுக்கு தெரியும் ஈரானுடைய மலைகளை எல்லாம் கிர்னெட் மலைன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு கல். அந்த மலைகளை இருக்கிறதால இந்த போச பம்பர், இந்த 2P விமானத்திலேருந்து போடக்கூடிய அந்த குண்டுகள் இருக்குத்தானே, அதுகள் வந்து ஒரு 40-50 அடிக்கு மேலே போகாது கீழே உழைச்சின்னு அந்த அந்த இதுகளை. அப்போ அவங்கள அதுக்கு தைக்கின மாதிரி தான் எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதால் வந்து ஈரான் இதுவரையும் வாயை துறக்கையில் இவை அடித்ததால் எங்களுக்கு எந்த சேதம் வந்ததா பற்றி ஒன்றுமே அவங்க சொல்லலை, வந்ததான் அப்படின்ற மாதிரி பறையாமல் இருக்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ளே பெரிய ஒரு ஆப்பை நான் நேற்று சொன்ன மாதிரி இறுக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த ஆப்பு எடுக்கிற அந்த ரெண்டு நாட்டால் முடியும். அதில் முதல் ரஷ்யாவில் மட்டும்தான் அதை முன்னின்று செய்ய முடியும். ஆனால் எப்படி போகுதுன்றது தெரியல. ஆனால் இந்த யுத்தம் எங்களுக்கான ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்க போகுது, உலக பொருளாதாரத்திலையும் பெரிய சிக்கலை கொடுக்க போகுது. ஆனால் இந்த யுத்தம் இன்னும் தொடரத்தான் போகுது. இது முடிகிறதுக்கான சாத்தியக்கூறு இதுவரையும் தென்படையில். டொனால்ட் ட்ரம்ப் சும்மா சொல்லிக்கொண்டே இருக்கிறார், இந்தா முடிஞ்சது அந்த முடிஞ்சதுன்ட்டு. அது ஒரு என்ன சொல்கிறது, அந்த உலக சமநிலையப்படுத்துறதுக்கு, இந்த எக்கானமியால் அதுகளை சமநிலைப்படுத்துறதுக்கு ஒரு சும்மா ஒரு ஒரு நாட்டின் ஜனாதிபதி சொன்னால் அதெல்லாம் தான் சொன்னால் எல்லாம் சரி என்ற மாதிரி. ஆனால் இப்போ அவர் சொன்னால் ஒருத்தருமே கேட்குறாங்க இல்லை, எல்லாருமே காதை பொத்துறாங்க. அவர் கதைச்சாலே வாயை பொத்துறாங்க, காதை பொத்துறாங்க. என்ன அவர் கதை கேட்க முடியாமல் இருக்கின்ற மாதிரி தான் உலக நாட்டின் தலைவர்களே சொல்கிறாரு. எங்கே முடிய போது தெரியல, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த சந்திப்பேன். நன்றி உறவுகளே, பாய்.